வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோடு 31. கதையின் தொடக்கம். மீனா அர்ஜுனை கேள்வியோடு பார்க்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ மீனா, அப்பதான் உன்னோட கவனம் என்கிட்ட இருந்து திசை மாறும் என்று கூற, மனசுல ஆசையை வளர்த்துட்டு எவ்வளோ ஈஸியா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வாய் கூசாமல் சொல்லுறீங்க, நீங்கள்லாம் மனுஷனா என்று மீனா கோபமாக கேட்க, சரி அப்ப கல்யாணம் பண்ணிக்காத, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சோகேஸ் பொம்மை மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு செட்டப்பா இருந்துட்டு சாக போறியா என்று அர்ஜுனும் கோபமாக கத்த, அவனை விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்த மீனா ஒருவித பயத்தோடு எச்சிலே விழுங்க, என்னடி நானும் போனா போகுதுன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னடானா விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு சித்தப்ப ராமன்னு சொல்லுற மாதிரி பேசுற, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கசப்பாவே இருந்தாலும் மாத்திரையை விழுங்குறது இல்லையா, அதே மாதிரிதான் இப்போ உன்னோட மனசு கெட்டு போயிருக்கு, அதை சரி பண்ணணும்னா புதுசா ஒரு கேரக்டரை உன் வாழ்க்கையில கொண்டு வரணும், அதுவும் உனக்கு ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைக்கு புருஷன்ற உறவு வந்தாதான் சரியா இருக்கும் என்று அர்ஜுன் கட்டளையாக கூற, அவனை முறைத்து பார்த்த மீனா, உங்களால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதோட போங்க, என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இல்லை என்று கோபமாக கூற, மீனா ஏண்டி புரிஞ்சுக்காம உயிரை வாங்குற, உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை, அங்க மீரா வேற எனக்காக காத்துட்டு இருப்பா, நான் போகணும்னு உனக்கு புரியுதா இல்லையா என்று அர்ஜுன் எரிச்சலோடு கேட்க, நீங்க போகணும்னா தாராளமா போங்க, நான் உங்களை எதுவும் சொல்லலை, ஆனா என்னால் உங்களை மறக்க முடியாது, இதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நீங்க எக்காரணத்தை கொண்டு நான் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பிடாதீங்க, நான் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி என்று மீனா உறுதியாக கூற, இவளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, நான் அப்படி போனதும் மறுபடியும் இவ எதையாவது செஞ்சுக்கிட்டா என்ன பண்றது என்று யோசித்தவன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டான். நேரம் அப்படியே சென்றது. இரவு 11 மணிக்கு மேல் ஆனது. மீரா அர்ஜுனின் வரவிற்காக காத்திருந்தவள் அவன் வராமல் போகவும் போன் செய்யலாமா வேண்டாமா என்ற பெரும் குழப்பத்தோடு உழன்று கொண்டிருந்தாள். இப்போ இவர் எங்க போயிருப்பாரு, வேலையில் இருப்பாரா, இல்ல கதிர் அண்ணன் சொன்ன மாதிரி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு மீனாவோட தங்கிட்டாரா, ஒன்றும் புரியலையே, அவளோட தங்கியிருந்தா நான் எதுக்கு இவருக்கு ஃபோன் பண்ணணும் என்று ஒரு மனம் கடுப்போடு கேட்க, இன்னொரு மனமோ, ஏய் உன் புருஷன் மீனாவோட தங்காம நிஜமாவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளை பத்தி இவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சாலான்னு நினைக்க மாட்டாரா, மீனாவோட விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியெல்லாம் 1 மணி நேரம் லேட்டா ஆனா கூட ஃபோன் பண்ணி கேட்பியா கேட்க மாட்டியா என்று இன்னொரு மனம் கேள்வி எழுப்ப, கேட்பந்தான், ஆனா அப்பவெல்லாம் அவர் அதிகமாக லேட்டாவே வரமாட்டாரே, மணி அடிச்ச மாதிரி கரெக்டா 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு என்று மீரா கூற, அவர் மேல உனக்கு பாசம் இருக்கோ இல்லையோ, இல்ல அந்த பாசம் உன் புருஷனுக்கும் உன் மேல இருக்கோ இல்லையோ, இப்போதைக்கு நீதான் அவனோட பொண்டாட்டி, அவன்தான் உனக்கு புருஷன், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சம்பாதிச்சு கொடுப்பவன் அவன்தான், அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது உன் கடமை என்று கட்டளையாக கூற, ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்ட மீரா கணவனுக்கு அழைத்தாள். மீனாவின் வீட்டில் அமர்ந்திருந்த அர்ஜுனின் போன் சத்தமாக ஒலிக்கத் தொடங்கியது. தன் முட்டிக்காலில் முகத்தை புதைத்திருந்த மீனா நிமிர்ந்து அர்ஜுனை பார்க்க, போனின் திரையே அவள் முன்பு காட்டிய அர்ஜுன், என் பொண்டாட்டி கூப்பிடுறா, இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுறது, உன் கூட தான் நான் தங்கி இருக்கேன்னு என்னால சொல்ல முடியுமா, அப்படி சொன்னா அவளால தாங்கிக்க முடியுமா, நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணா அவளோட மனநிலையை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா என்று அர்ஜுன் கேட்க, உங்களுக்கு உங்க பட்டிக்காடு பொண்டாட்டி தான் முக்கியம்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க இருக்கீங்க, கிளம்பி போங்க, என்னை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை என்று மீனா கடுப்போடு கத்த, சரி கத்தாத, நான் அவகிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு வரேன், எல்லாம் என்னோட தலையெழுத்து, உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்ற மாதிரி உன்னோட சவகாசம் வச்சுக்கிட்டு இப்ப நான் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியாம அல்லோலப்படுறேன் என்று புலம்பி விட்டே வெளியே வர, அர்ஜுனின் போன் மீண்டும் ஒலிக்க தொடங்கியது. அதை அட்டென்ட் செய்த அர்ஜுன் மீனாவின் புறம் திரும்பி வாயில் விரலை வைத்து எதுவும் பேசாதே என்பது போல் சமிக்கை செய்தவன் மறுமுனையில் அமைதியாக இருந்த மீரா, ஹலோ ஹலோ மாமா, வீட்டுக்கு வரலையா என்று தயக்கத்தோட கேட்க, ஏய் பட்டிக்காடு, வர்ற மாதிரினா இந்நேரம் வந்திருக்க மாட்டேனா, ஆஃபீஸில் கொஞ்சம் ஹெவி ஒர்க், காலையில் தான் வருவேன்,
இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் தான் வருவேன். சும்மா சும்மா ஃபோன் பண்ணி என்னை தொல்லை பண்ணாத என்ற அர்ஜுன் சிடுசிடுக்க மீனா அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். சரி மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா என்று மீரா கேட்க, சாப்பிட்டேன் என்று அர்ஜுன் பதிலளிக்க, சரி மாமா, ஃபோனை வச்சிடுறேன் என்று மீரா போனை துண்டித்தாள் மறுபேச்சு பேசாமல். அர்ஜுன் போனை துண்டிக்கப்பட்டதும் அரை வாசலிலிருந்து உள்ளே நுழைய, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அப்படி உருகுனீங்க, இப்போ மட்டும் ஏன் என் முன்னாடி அவகிட்ட மூஞ்ச காட்டுற மாதிரி நடிக்கிறீங்க? அதான் உங்களுக்கு அந்த பட்டிக்காடு தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த டிராமா என்று மீனா கடுப்போடு கேட்க, உன்கிட்ட நான் பேசுற மாதிரியே எல்லார்ட்டையும் பேசிடுவேன்னு நினைக்காத. நான் ஆரம்பத்திலிருந்தே இப்படித்தான் இருக்கேன். அவகிட்ட இப்படித்தான் பேசுவேன். அவளும் எதிர்த்து பேச மாட்டா. இப்போ கூட தப்பு என் மேலதான். லேட் ஆச்சுன்னா நான் தான் ஃபோன் பண்ணி அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனா அதை அவ கேட்கல. நான் திட்டினதும் காதலை வாங்கிக்கிட்டு பேசாம வச்சிட்டா. இதுதான் என் பட்டிக்காடு பொண்டாட்டி. அவளை மாதிரியெல்லாம் உன்னால இருக்க முடியாது மீனா. அவள் ஒரு அபூர்வ பிறவி என அர்ஜுன் சிலாகித்து கூற, அவனை வெறிகொண்டு முறைத்த மீனா, என் முன்னாடி அந்த பட்டிக்காட்டை புகழ்ந்து பேசாதீங்க என்று கடுப்போடு கூற, சரி பசிக்குது, ஏதாவது ஹோட்டல்ல சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்கிறேன், இல்லைனா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணட்டுமா என்று அர்ஜுன் கேட்க, இங்க என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கு சோறு தான் முக்கியமா? ஒருவேளை பட்டினியா தான் இருந்தா என்னவா என்று மீனா எரிச்சல் மண்டிய குரலில் கூற, ஹேய், என்னால பசி தாங்க முடியாது. இதுவே மீராவா இருந்தா நான் அவளை அடிச்சு திட்டி இருந்தாலும் முதல்ல என் வயிற்றுக்கு சோறு போட்டுட்டு தான் மறுவேளை பாப்பா. நீ என்னடானா ஒருவேளை பட்டினியா இருந்தா செத்தா போயிடுவேன்னு கேட்குற என்று அர்ஜுன் சிடுசிடுக்க, ஏன் முன்னாடி அந்த பட்டிக்காட்டை புகழ்ந்து பேசாதீங்க என்று மீண்டும் ஒரு முறை அவனை எச்சரித்தவள், எனக்கு காண்டாகுது அவளை பத்தி பேசினா. நான் போய் ஏதாவது சமைக்க முடியுமான்னு பார்க்குறேன் என்று மீனா எழ, ஐயோ அம்மா, தாயே, வேணாமா, அதுக்கு நான் பட்டினியாவே படுத்துக்கிறேன். நீ உப்புமாவை செஞ்சு போட்டு என்னை கொன்னுடாத. அப்புறம் என் பொண்டாட்டியை நான் தான் பட்டிக்காடுன்னு சொல்லுவேன், நீ சொல்லாத என்று வெடுக்கென்று கூறியவன் தனது பேக்கை தலைக்கு முட்டு கொடுத்து படுத்து கொண்டான். அந்த நாள் அப்படியே கழிய, மறுநாள் காலை மீரா பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பியவளுக்கு அர்ஜுன் வருவானா வரமாட்டானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. வேறு வழியின்றி அவனுக்கு ஃபோன் செய்ய, என்னடி என்றான் எடுத்த எடுப்பில். இப்ப வரீங்களா, ஈவினிங் வரீங்களா மாமா என்று மீரா கேட்க, ஈவினிங் தான் வருவேன், இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன் என்று அர்ஜுன் கூற, மீரா அமைதியாகிவிட்டாள். அவள் அமைதியை உணர்ந்த அர்ஜுன் தன் நாக்கை கடித்து கொண்டு, ஹே பட்டிக்காடு, லைன்ல இருக்கியா? நேற்று ஒரு கிளைண்ட் மீட்டிங், ஹோட்டல்ல மீட் பண்ண வந்தேன். வந்த இடத்துல ரொம்ப நேரமாகிடுச்சு, அதனால அங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டேன். இப்போ ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்று அர்ஜுன் விளக்கமாக கூற, அவன் விளக்கம் கொடுத்த ஒன்றே மீராவிற்கு போதுமானதாக இருந்தது. அவன் மீனாவோட தான் தங்கி இருக்கிறான் என்பதை மீராவிற்கு உறுதிப்படுத்த. ஏனெனில் தவறு அவன் புறம் இல்லாத பட்சத்தில் எப்போதுமே அர்ஜுன் தடுமாற மாட்டான், எவ்வித விளக்கமும் கொடுக்க மாட்டான். ஆனால் காரணம் கேட்காமலேயே விளக்கம் கொடுத்து அர்ஜுன் மீராவின் மனதை உடைத்து விட்டான். மீனா அவன் தாத்தா வீட்டில் இல்லை என்பதும் துளசியின் மூலம் ஏற்கனவே மீராவிற்கு தெரிந்துதான் இருந்தது. இப்போது அர்ஜுன் இப்படி உளறுவது அவர்களின் உறவு இன்றும் தொடர்கிறது என்பதை உறுதிப்படுத்தியது மீராவிற்கு. கண்ணீரோடு போனை துண்டித்தவள் தான் எடுத்த முடிவில் உறுதியாக தனது முதல் படியை எடுத்து வைத்தாள் பிள்ளையார் சுழியை போட்டு. மறுபுறம் அர்ஜுன் மீனா சமைத்த உப்புமாவை கடினப்பட்டு தின்றுவிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பினான். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசா நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.